2026 எந்த அலை வீச போகிறது? 2026 ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே. சும்மா பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பையன் பிரச்சனை உண்டாகாத ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்மட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 2026 மட்டும் கிடையாதுங்க. 2021 இருந்தே திமுகவுக்கான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. 2021 திமுக எதிர்ப்பாளர் இருந்துச்சுன்னா உங்க தலைவர் ஏங்க சைக்கிள்ல போய் திமுகவுக்கு மறைமுகமாக வாக்கு கேட்டார்? என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே. நீங்க ஒரு 200 ரூபா ஊப்பியாமே. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? திமுக எதிர்ப்பாளை வீசுகிறது என்பது உண்மை என்றால் 2024 தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வென்றிருக்கலாமே. ஏனே இப்படி சின்ன பையல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இவனா சின்ன பையன் மூஞ்சிய பாரு. இது பெருசா வந்தா 20 ரேப்பு 10 கொலை பிஞ்சு குழந்தைய பாரு கழுத்தை கடிச்சே கொண்டுறியா. பெரிய தீவிர 2024 ஏன் போட்டியிடல? அப்பதான் கட்சி ஆரம்பிச்சீங்களே. சொல்றா என்ன நம்ம பேசுறா உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சே இல்ல இடைத்தேர்தல் வந்துச்சே போட்டியிடல. நாங்க அமெரிக்க மாப்பிள்ள கேரக்டர்லாம் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டா. ஆமா சார், நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். தமிழ்நாட்டில் நேரடி போட்டி தாவேகாவா திமுகவா? சின்ன பசங்க. திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுறவரு திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும்? அதற்கு என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்ல எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுல ஒரு ஒன்னா சேருங்கிறாரு. எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க. அவர் ஒன்னா யார் கூட சேர போறாரு? இவர் தானே. இவரா? ஓ இவரா? ஆமா, இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. தாவேக ஆதரவு அலை என்பது வெற்றி தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுடைய ஆதரவு அலை. அட போட, நம்மளை நம்பி நம்ம வீட்டுல ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டேன். இவனுங்களையே நம்ப முடியாது. இப்போதைக்கு நீ ஒரு ஓட்டு, நான் ஒரு ஓட்டு. தமிழ்நாட்டில் நேரடி போட்டி தாவேகாவா திமுகவா? இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஏங்க இப்ப தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பத்தி பேசினா தானங்களே என்ன பத்தி பேசுவாங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா? 2026 சட்டமன்ற தேர்தலில திமுகவை வெல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். உசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிடுவேன். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய திமுகவை தமிழ்நாட்டில் வீழ்த்தக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கு. திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறோம். என்னடா சொல்ல போற? இவர்களை பிஜேபி இயக்குறாங்கன்னு சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அதிமுகவோடு செல்ல போகிறார்கள், பிஜேபியோடு செல்ல போகிறார்கள் என்று. அதிமுகவோடு பிஜேபியோடு ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது. நீ யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு உனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். எதுக்கு இந்த தேவையில்லாத விளையாட்டுக்கெல்லாம்? SIR இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய இஷ்யூ. அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்கடா. அதுக்கு பண்ண ஊமையா? மௌன விரதமா? அது உன்னை முதலமைச்சர் ஆக்க போறே தமிழ்நாட்டு மக்கள் தான். ஆமா, அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கையே திருட போறான்னு ஒருத்தன் வரான். அதை பத்தியே கவலை இல்ல. அதை பத்தி பேசுங்கடா. போராட்டம் பண்ணா அதை பத்தி கவலை இல்ல. விசுவாசம் முதலாளி, விசுவாசம். வரக்கூடிய காலங்கள்ல பாஜகவுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடக்குதா? சீமான் மாதிரி பண்ணுவாங்க. எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்துல,
யாரும் தவற எடுத்துக்க வேணாம், பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையான சமூக நீதி ஆட்சியை, உண்மையான சமத்துவ ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஒரு கட்சியையும் அவங்க தொண்டர்களையும் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அந்த கூட்டத்தோட தலைவரே தற்குறின்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. யார சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், அவரே தான். தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் தலைவரை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா அடிக்கடி அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் தான் சொல்லுவாங்க, யாரோ இயக்குறாங்க யாரோ இயக்குறாங்கன்னு. யாரும் இயக்கலன, ஸ்டில் நவ் இந்த நிமிஷம் வர ஹெச் வினோத் இயக்கி கொண்டிருக்கிறார். சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. 2026 தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் காலமாக இருக்கும். மிக சிறப்பான முறையில் ஆட்சியை கொடுப்பார். ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இன்னைக்கு பொண்டாட்டி எங்க இருக்கு? லண்டன்ல இருக்கு. பொண்டாட்டிய பிள்ளைய காப்பாத்த முடியல, இவர் எப்படி நாட்டு மக்களை காப்பாத்த போறாரு? திரிசாவோட பிறந்த நாளுக்கு அவங்கள மக்கள் வீட்டு வாசல் நிக்கிறாங்க. நேரா கொண்டு திரிசா வீட்டுல போய் நாயை போய் கொஞ்சுறாரு. இவர் எப்படி மக்களை காப்பாத்த போறாரு? இவரு வாரிசு அரசியல்ல வந்தவங்களுக்கு எப்படிங்க மக்களோட வழி தெரியும்? நாய் கூட போட்டோ போட்டு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அவர் அப்படியே விளையாட சொல்லுங்க. 2026 அப்புறம் இல்ல, ஆயுசு முழுக்க நாய் கூட விளையாடிட்டு இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அலங்கோலமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. கொடூரமான ஆட்சிக்கு கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணையம் எதற்கு? சட்டம் அல்லவா இயற்றி இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், அரசியல் கொஞ்சம் தெரியணும்னு. அந்த ஆணையம் பரிந்துரைகளை கொடுக்கும். அந்த பரிந்துரைகளின்படி அந்த ஆணவ படுகொலைகளுக்கான சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்ததை பேப்பர்லயாவது படிச்சுட்டு வரணும். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கு. திட்டத்தை நான் சொல்றேன், எத்தனை திட்டம்னு முடிஞ்சா எண்ணிக்குங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்கு மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம். வெக்கேஷனுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில வரலாம் ஸ்டாலினோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது அரசியல் நகைச்சுவை. அழுதுக்கு இருக்க நீ இதை மட்டும் பார்த்துட்டு போ. அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது 9133 ஓட்டர். என்னதுங்க? 9133 ஓட்டர் எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சல, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.